ஒரு ராஜா அனைத்து நாடுகளையும் தன் வசப்படுத்தி ஆள நினைத்து சாகா வரம் வேண்டி அதற்காக கடவுளை நினைத்து தியானம் செய்தார். கடவுளும் அவர் முன்னே தோன்றி, பக்தா, உனது பக்தியை கண்டு புரித்து விட்டேன். அதனால் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நான் தருகிறேன் என்றார். அதற்கு அந்த ராஜா, கடவுளே, எனக்கு சாவே வரக்கூடாது என்று வரம் கேட்டார். கடவுளும் அப்படியே ஆகட்டும் பக்தா, உனக்கு சாவே வராது என்றார். ராஜா மகிழ்ச்சியாக அரண்மனைக்கு வந்து தனது மனைவியின் பெயரான சகுந்தலா என்பதை குந்தலா என்று அழைத்தார். அதை கேட்ட அவரது மனைவி, ஏன் என்னை இப்படி அழைக்கிறீர்கள் என்று கேட்டாங்க. ராஜாவும் மறுபடியும் தனது மனைவி பெயரை சொல்லினார். இந்த முறையும் அவர் குந்தலா என்றே அழைத்தார். அனைவரும் சிரித்து விட்டார்கள். ராஜாவிற்கு பயங்கரமாக பசித்தது. அதனால் வேலையாட்களை அழைத்து தனக்கு பாடு எடுத்து வர சொன்னாரு. யாருக்கும் அவர் சொல்வது புரியவில்லை. இதனால் ராஜா பசியால் துடித்தார். அப்போதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, கடவுள் தனக்கு தந்த வரம் நாம் எழுதும் போதும் பேசும் போது பயன்படுத்தும் சா என்ற வார்த்தை வராத வரம் தந்து விட்டாரே என்று வருந்தினார். மறுபடியும் கடவுளை நினைத்து தவம் செய்தார். கடவுளும் மறுபடியும் அவர் முன் தோன்றி, ஏன் என்னை மறுபடியும் அழைத்தாய் பக்தா என்றார். கடவுளே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை பழையபடியே பேசும்படி செய்யுங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறினார். கடவுளும், பக்தா, மரணம் என்பது இயற்கையின் நியதி, அதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறி ராஜாவை பழையபடியே மாற்றி விட்டார். என்ன குழந்தைகளா, இந்த கதை எப்படி இருந்துச்சு?